Hello guys, welcome back to Tech Minutes channel. இந்த 2025ல பார்த்தீங்கன்னா வந்து அப்கமிங் லான்ச்சஸ் மொபைல் வந்து நிறைய வந்திருக்குது. நீங்க ஒரு மொபைல் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். ஒவ்வொரு மொபைலை வந்து சொல்றேன், உங்களுக்கு எந்த மொபைல் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். OnePlus பிராண்ட்ல இருந்து 13R வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர், நீங்கள் எந்த கேம் இருந்தாலும் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் 6.7 inches LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்குது. இது ஒரு 10-bit பேனல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 100 வாட் சூப்பர் சார்ஜ் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 35 minutesக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூல் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 50 MP சோனி IMX921 சென்சாரோட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ இதில் 3 கேமரா தான் இருக்கு. நீங்கள் டியூல் செட்டப் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்கறது எனக்கு வந்து புரியுது. அந்த 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து சும்மா கணக்காரணுன்றதுக்காக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் கேமரா வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்கிரேட் பண்ணி தான் வந்து நல்லா இருந்திருக்கும். ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மொபைல்ல வந்து ஒரு டெலபோட்டோ கேமரா கொடுக்கலாம். எப்படி DDR5X ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அண்டர் 40K தான் வந்து இது வந்து லான்ச் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த மொபைல் வந்து வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Jan 7th தான் வந்து இது ஒரு லான்ச்சிங் வந்து இருக்க போகுது. நீங்க Oppo பிராண்ட் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா Oppo Reno 13 சீரிஸ் வந்து லான்ச் ஆக போகுது. 13 Pro 13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைச்சது. பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 ப்ராசஸர் வந்து கொடுக்க போறாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூல் செட்டப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 15 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5600 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 18 வாட்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களால பார்த்தீங்கன்னா வந்து 35 to 40 minutesக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களை பார்த்தீங்கன்னா வந்து IP68-69 ரேட்டிங்கோட எடுத்துட்டு வராங்க. நம்ம ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ள வந்து மொபைல் போட்டு யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்க போதில்லை. இந்த Reno 13லேருந்து 13 Pro பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 ஸ்பெக் தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டரியில பார்த்தீங்கன்னா 5800 mAh பேட்டரி, 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5600 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது. கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 MP பெரஸ்கோப் டெலஃபோட்டோ கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அதனால பார்த்தீங்கன்னா வந்து டெலஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ கேமரா வந்து கிடைக்குது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 30K தான் வந்து லான்ச் ஆகிற மாதிரி இருக்கு. Reno 30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து Oppo மொபைல் வந்து வாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நீங்கள் Poco பிராண்ட் ஒரு மொபைல் வந்து வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா Pocoவோட X7 சீரிஸ் வந்து லான்ச் ஆக போகுது. 1.5K ரெசல்யூஷன்ல 6.67 inches டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8400 ப்ராசஸர் வந்து கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் வந்து இதுலயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அதே 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து இதுலயே வந்து கொடுக்க போறாங்க. இதுல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6600 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுக்க போறாங்க. 90 வாட்கான ஹைப்பர் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 45 to 50 minutesக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iFireOS 2.0 Android 15 தான் வந்து இது வந்து கொடுக்க போறாங்க. உங்களுக்கு இதில் IP68-69 ரேட்டிங் கூட வந்து எடுத்து வரேன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து ரூமர் தான். ஆனால் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 28K தான் வந்து இது வந்து லான்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்து Poco மொபைல் வந்து வாங்குற ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததான் வந்துட்டார்ல Realme, ஒரே டிசைனை வச்சு 4-5 மொபைல் வந்து லான்ச் பண்றாரு. ப்ரோ இந்த மாதிரி எல்லா பிராண்டு தான் வந்து பண்றாங்க, நீங்க ஏன் Realme மட்டும் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிராண்டும் பண்றாங்க. ஆனா Realme அளவுக்கு வந்து பண்றது கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா வந்து 11லேருந்து 12, 13, 14 வரைக்கும் கூட அந்த கேமரா மாடியில வந்து மாத்தாம அதே மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதுல உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல 6.7 inches டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து கவர் டிஸ்பிளே வந்து வராது. அதுக்கு பதிலாக குவாட் கவர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்த ரெண்டுத்துக்கும் என்னதான் ப்ரோ டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா,
கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கம் தான் வந்து கவ்வே வந்து இருக்கும். அதே கவர் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கமும் வந்து கவ்வே வந்து கொடுத்துருப்பாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கு அந்த அப்ரஸ் ரேட்டிங்கும் வந்து கிடைக்குது. இதுல பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7s Gen 3 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7s Gen 3 கொடுத்த விதத்தால 7+ Gen 3 கொடுத்திருந்தா இன்னுமே கூட நல்லா இருந்திருக்கும். இதோட அதுல கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இதுல 6000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 1 ஹவர்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், ப்ளூடூத் 5.4, Wi-Fi 7 அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் 30K தான் வந்து இதுவும் வந்து லான்ச் ஆகிற மாதிரி வந்து இருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்து ரியல்மி பிராண்ட் ஒரு மொபைல் வந்து வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட லான்ச்சிங் டேட் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஜான் 2nd வீக்கில் தான் வந்து இதோட லான்ச்சிங் வந்து இருக்கும். இந்த லிஸ்ட்ல ஃபைனலா இருக்கக்கூடிய மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா iQOO Neo10. இந்த விவோட போன் வந்து என்னதான் ஸ்பெக்ஸ்ல டம்மியா இருந்தாலும் அதோட சப் பிராண்ட் iQOO பார்த்தீங்கன்னா வந்து டாப் ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நான் விவோ வந்து மிட் ரேஞ்சில் தான் வந்து சொல்றேன், ஃபிளாக்ஷிப்ல சொல்ல. ஃபிளாக்ஷிப் ரேஞ்சில் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்திருக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து இல்லை. இப்போ இது உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல 6.78 inches OLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டிங் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6100 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. இதில் அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 50 15 மினிட்ஸ்லையும் 0 to 100 35 மினிட்ஸ்லேயும் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 8 Gen 3 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 13R வந்து காம்படிஷனாக வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து டியூல் செட்டப் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, Sony IMX 921 சென்சர் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து இதுலேயும் வந்து கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 35,000 ரூபாய்க்குள்ள தான் வந்து லான்ச் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்து இந்த மொபைல் வந்து வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் யாரெல்லாம் என்னென்ன மொபைல் வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் வீடியோஸ் இருந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.